ஃப்ரெண்ட் வீட்டில் கார்டனிங் வந்து பண்ணியிருக்காங்க. நிறைய கீரைகள் தான் விதைச்சிருக்காங்க. நம்ம ஊர்லேருந்து விதை கொண்டு வந்து செய்வோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கான் வந்து இருக்கு. நம்ம ஊர் கத்திரி செடிகளோட நட்டு வச்சிருக்காங்க. ஆனால் இன்னும் பூ பூக்கலை, செடியுமே அந்த அளவுக்கு வரலை இந்த மண்ணுக்கு. இதுதான் அரைக்கீரைன்னு நினைக்கிறேன். நல்லா பெருசாக இருக்கு பாருங்க. இது பாருங்க, தண்டு கீரை எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்குன்னு. இதுதான் சிறுகீரை. இப்போ தக்காளிலாம் இப்போ தான் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் சரியாக பூ பூக்கலை. லாஸ்ட் இயர் வந்து நிறைய தக்காளி இருந்துச்சுன்னு சொன்னாங்க. செடி ட்ரீ வச்சுருக்காங்க. ஸோ குட்டி குட்டியாக பழம் வந்திருக்கு பாருங்கள். இங்கே வந்துக்கு பாருங்கள், ப்ராக்கோலி கொஞ்சம் கடையில் வாங்குறத விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதெல்லாம் வெண்டை செடி நட்டுருக்காங்க, ஆனால் இன்னும் சரியாக வளரலை. நம்ம தோட்டத்தில் போடுவோம் பார்த்தீங்களா, கொத்தமல்லி விதைக்காண்டி, அந்த மாதிரி சூப்பராக வளர்ந்துருக்கு. இதெல்லாமே தானாக முளைச்சிதாமம்மா. இப்போ இது புது கீரை செடி போட்டிருக்காங்க போல இருக்குது. அதெல்லாம் பழசாயிடுச்சுன்ட்டுன்னு இங்கே வந்து புதுசாக போட்டிருக்காங்க. பட்டாணி பாருங்கள் எவ்வளோ அழகாக காய்ச்சிருக்கு போல இருக்குது. நிறைய காய வச்சு எடுத்து வச்சுருக்காங்க. இன்னும் சரியாக காயலை. வெளியில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி மழை வரனால வீட்டுக்குள்ளேயே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க.